character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Fit for friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening dear 10th standard students. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இன்றைக்கி சயின்ஸ் பார்க்க போகிறோம். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் செகண்ட் யூனிட் எடுத்துருப்போம். உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் யூனிட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்போம், எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ செகண்ட் யூனிட்டில் இந்த ஆப்டிக்ஸ் என்ற யூனிட்டில் ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஆப்டிக்ஸ்னால் என்னது, ஸோ ஆப்டிக்ஸ் அப்படின்றது லைட் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து லென்சஸ்னால் என்னது, அதில் ராமன் ஸ்கேட்டரிங்லாம் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ அதனோட கண்டினியூவேஷனை இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே 2.5.1 ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் எடுத்துங்க. சயின்ஸ் புக்கில் ஃபிசிக்ஸில் 2.5.1ன்னு இருக்கும். 2.5.1ல் அதர் டைப் ஆஃப் லென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக்ஸ் அந்த ஸ்கேட்டரிங்லாம் நம்ம பார்த்துருப்போம். மீ ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்ற டாப்பிக்லாம் நம்ம லாஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்து என்னோடய கண்டினியூவேஷன் அதர் டைப் ஆஃப் லென்சஸ். இப்போ லென்சஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், கான்கேவ் லென்சஸ், கான்வெக்ஸ் லென்சஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸில் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இஃப் ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் த biconvex lens is plane, it is known as plano convex lens. ஒரு சைடு ஆஃப் த லென்ஸ் வந்து என்னன்னா பிளேனாக இருக்கும். தட் லென்ஸ் வந்து பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேனோ கான்கேவ் லென்ஸ். நெக்ஸ்ட் இஃப் ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் த பைகான்வெக்ஸ் லென்ஸ் பிளேனாக இருக்கும். ஒன் ஆஃப் த ஃபேஸ் வந்து இதில் பைகான்கேவ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஃபேஸ் வந்து பிளேனாக இருக்கும். தட்ஸ் கால்ட் as plano concave lens. It is known as plano concave lens. All these lenses are shown in the figure as shown in the figure. This is the convex lens. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ மிடில் தின்னராக இருக்கும், திக்காக இருக்கும், எட்ஜில் வந்து தின்னாக இருக்கும். தட் கால்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்றது. இதில் பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா அதாவது டூ சைட்ஸும் உங்களுக்கு மிரர்ஸ் இருக்கும். ஸோ பை கான்வெக்ஸ் லென்ஸ். பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் ஒரு சைடு வந்து பிளேனாக இருக்கும். திஸ் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். திஸ் இஸ் பாசிட்டிவ் மெனிஸ்கஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு பிறை மாதிரி இருக்கும். ஸோ பிறை அந்த நிலாவோட பிறை மாதிரி இருக்கும். ஸோ திஸ் பாசிட்டிவ் மெனிஸ்கஸ். இந்த லென்சஸ் எல்லாமே டைப்ஸ். இந்த டைப்ஸ் வந்து 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக்சர்ஸ் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் லென்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதில் கான்கேவ் லென்ஸில் திஸ் கான்கேவ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மிடில் வந்து தின்னராக இருக்கும், எஜ்ஜில் வந்து திக்காக இருக்கும் அப்படின்றது. இதில் பை கான்வெக்ஸ் லென்ஸ் ரெண்டு சைடும் உங்களுக்கு லென்சஸ் அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு சைடு வந்து பிளேனாக இருந்ததுன்னா தட்ஸ் பிளேனோ கான்கேவ் லென்ஸ். திஸ் வந்து நெகட்டிவ் மினிஸ்கஸ். திஸ் இது மாதிரி வந்து உங்களுக்கு பெண்டாகி இருந்ததுன்னா திஸ் வந்து நெகட்டிவ் மினிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி பிக்சர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இது என்ன கான்வெக்ஸ் என்ன லென்ஸ்ன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த பிக்சர்ஸ் என்ன லென்ஸ் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க. So next, images formed due to the refraction through the convex and concave lens. நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் ஒரு லைட் வந்து ஒரு கான்கேவ் லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸில் உங்களுக்கு பாஸ் ஆகும்போது இமேஜஸ் வந்து ஒரு பிளேஸில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இமேஜஸ் எந்த பிளேஸில் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கும்போது எங்கே வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ரூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஒன். அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிக் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது 5 மார்க்கில். என்னென்னா ஃபஸ்ட்டு when ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்சஸ், ஒரு ஆப்ஜெக்டை ஒரு லென்ஸோட முன்னாடி வைக்கும்போது எங்கே வந்து அதனோட இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணாடியில் உங்களோட இமேஜ் தெரியும், ஓகேவா, அந்த இமேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு லென்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வைக்கிறீங்க. அந்த அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் லென்ஸில் வந்து பட்டு ஒரு இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ எந்த இடத்த வச்சோம்னா எங்கே போய் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் நீங்கள் படிச்சிங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின் அது.
So when an object is placed in front of the lenses, light rays from the object fall on the lenses. Light rays பட்டு லென்சஸ்ல படும். Okay, the position of the size, nature of the image formed can be understood only if we know certain basic rules. இந்த basic rules தெரிஞ்சாதான் நீங்க அந்த ஆப்ஜெக்ட்டோட இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ எப்படி ஃபார்ம் ஆகுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. when a ray of the light strike the convex or concave lens, ரேயோட லைட் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்லையோ கான்கேவ் லென்ஸ்லையோ உங்களுக்கு படும்போது லென்ஸ் obliquely it is optical center, it's continues to follow its path without any deviation. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வைக்கிறீங்க, சென்டரில் வைக்கிறீங்கன்னு இருக்கும். அந்த ஆப்ஜெக்டோட லைட் பட்டு அந்த ரெஃப்ளெக்ஷன் ஆகிறது சென்டரில் போகுது. இப்போ லென்ஸ் வைக்கிறோம், இங்கே ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஸோ சென்டரில் படும்போது அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கேயுமே வந்து டீவியேஷன் ஆகாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் போகும். இங்கே பாருங்கள், மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வருது. ஸோ அதே போல் சென்டரில் போகும்போது அது ஸ்ட்ரெயிட்டாக தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். அப்போ சென்டரில் போகும்போது கான்வெக்ஸ் லென்ஸும் சரி கான்கேவ் லென்ஸும் வைக்கும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். ஸோ செகண்ட் ரூல்ஸ், when a ray parallel to the principal axis அப்படின்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். this is center axis தான் principal axis, இது சென்டர் ஆக்சஸ் தான் பிரின்சிபல் ஆக்சஸ். அப்போ பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக இன்னொரு ரேஸ் இருக்குது. when a rays parallel to the principal axis, ஓகே, பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக ஒரு ரேஸ் வருது. ஸ்ட்ரைக் த கான்கேவ் ஆர் கான்கேவ் லென்ஸ் ஆர் கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ் லென்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும்போது the refractor rays are converged to or appear to diverge from the principal focus. அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒன்று கன்வெர்ஜ் ஆகும், அப்படின்னா டைவர்ஜ் ஆகும். அதாவது எங்கே கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸில் உங்களுக்கு கன்வெர்ஜ் ஆகும், கான்கேவ் லென்ஸில் டைவர்ஜ் ஆகும். எது டைவர்ஜிங் லென்ஸ், எது கன்வெர்ஜிங் லென்ஸ், எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். கன்வெர்ஜிங் லென்ஸ் அப்படின்றது கான்வெக்ஸ் லென்ஸ், டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்றது கான்கேவ் லென்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸில் ரேஸ் வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக வரும்போது பட்டுதுன்னா என்ன ஆகும், கன்வெர்ஜ் ஆகும். திஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகுது பாருங்கள். பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக வரும்போது பட்டு என்னன்னா கன்வெர்ஜ் ஆகி சென்டருக்கு வருது. அதே வந்து கான்கேவ் லென்ஸில் படும்போது டைவர்ஜ் ஆகும், வெளியில் போகுது பாருங்கள். அதே பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக வரும்போது டைவர்ஜ் ஆகி உங்களுக்கு வெளியில் போகும். ஸோ திஸ் வந்து செகண்ட் ரூல்ஸ். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ரூல்ஸ், when a ray passing through the or directed towards concave lens, the principal focus strikes concaves or convex lens, the refracted rays will be parallel to the principal axis. இங்கே பாருங்கள், ஒரு ரேஸ் வருது, இது திஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ், இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோட பிரின்சிபல் ஆக்சஸ். திஸ் இஸ் ஆல்சோ கான்கேவ் லென்ஸ், அதோட பிரின்சிபல் ஆக்சஸ். ஒரு ரேஸ் வந்து இங்கே வரும்போது எட்ஜில் படுது உங்களுக்கு. அந்த ரேஸ் வந்து லென்ஸோட எட்ஜில் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா தட் இஸ் இங்கே பிரின்சிபல் ஃபோக்கஸில் இந்த இடத்துல உங்களுக்கு பட்டு எட்ஜில் பட்டு லென்ஸில் பேரலாக அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு பேரலாக உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும் கான்வெக்ஸ் லென்ஸில். அதே போல் கான்வெக்ஸ் லென்ஸில் இதே போல் ரேஸ் இங்கே வரும்போது அதோட எட்ஜில் பட்டு பேரலாக மூவ்மெண்ட் ஆகும். திஸ் இஸ் ஃபார் த third rules. This is important third rules. Okay, அந்த மூணு ரூல்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து 2.7 எடுத்துக்கங்க. ரெஃப்ராக்ஷன் த்ரூ த கான்வெக்ஸ் லென்ஸ். இம்பார்ட்டன்ட் டாபிக், ரெஃப்ராக்ஷன் த்ரூ த கான்வெக்ஸ் லென்ஸ். எப்படி வந்து ரெஃப்ராக்ஷன் ஆகுது கான்வெக்ஸ் லென்ஸில் அப்படின்னு பார்க்கலாம். லெட் அஸ் டிஸ்கஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் த இமேஜஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ் when the object is placed at various position. ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வேரியஸ் பொசிஷனில் வைக்கும்போது இமேஜஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது கான்வெக்ஸ் லென்ஸில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி பொசிஷனில் வைக்கிறோம். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வைக்கிறோம். அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா ஒரு இன்ஃபினிட்டி பொசிஷனில் வைக்கிறோம். நம்ம டிஸ்டன்ஸே தெரில, ஒரு சம் டிஸ்டன்ஸ் ஒரு 10 மீட்டர் 30 மீட்டர் 20 மீட்டர் கணக்கம் கிடையாது. ஒரு இன்ஃபினிட்டி பொசிஷனில் அந்த ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், ஒரு லென்ஸ் வச்சுருக்கோம். அப்படி வைக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு when an object is placed at infinity, a real image is formed at the principal focus. அப்போ ரியல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும். அண்டர்லைன் பண்ணிங்க. ஓகே, ஸோ an object is placed இன்ஃபினிட்டியில் வைக்கும்போது எங்கே ஃபார்ம் ஆகும் இமேஜ் அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். the size of the image is much smaller than that of the object. ஸோ அப்போ அதே போல் இன்ஃபினிட்டி பொசிஷனில் வைக்கும்போது ஆப்ஜெக்ட் நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட சைஸும் இமேஜோட சைஸும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது ஒரு இன்ஃபினிட்டி பொசிஷனில் வைக்கும்போது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு இன்ஃபினிட்டி பொசிஷனில் வைக்கிறாங்க. அப்போ இமேஜ் அப்படின்னும் போது சைஸ் என்ன ஆகுதுன்னா சைஸ் ஆஃப் த இமேஜ் மச் ஸ்மாலர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது இமேஜோட சைஸ் வந்து சின்னதாக தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன்று இது மார்க் பண்ணிங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், திஸ் இஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸில் திஸ் இஸ் ஃபோக்கஸ் F1ல் வைக்கும்போது எல்லாமே உங்களுக்கு எங்கள் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். F2 பிரின்சிபல் ஃபோக்கஸ் எல்லா அந்த ஆப்ஜெக்டோட இமேஜஸ் இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு த ஆப்ஜெக்ட் பிளேஸ் பிஹாண்ட் த சி. சிலேருந்து இங்கே திஸ் இஸ் வந்து சி பாயிண்ட் காலிமேட்டர் சொல்லுவாங்க. இந்த சி பாயிண்டில் பிஹாண்டில் வைக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் வைக்கிறாங்க செகண்டு. பட் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கு பின்னாடி அதாவது பேக் சைட் இங்கே வைக்கிறாங்க. இமேஜ் ஃபார்ம்டு பிட்வீன் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு இடையில உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஸ்மாலர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதே போல் இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சைஸோட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருக்காங்க. திஸ் பியாண்ட் த சி, பியாண்ட் த சியில் வச்சுருக்கும் போது திஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் 1, திஸ் ஃபோக்கஸ் 2. அப்போ அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் 2க்கு பேக் சைடில் வச்சுருக்காங்க. வைக்கும்போது இமேஜஸ் வந்து உங்களுக்கு என்னன்னா இதுலேருந்து லைட் பட்டு இந்த லென்ஸில் பட்டு இங்கே லைட் பட்டு என்ன ஆகும்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது இமேஜஸ். இங்கே ஏபி அப்படின்னு இருக்குன்னா இங்கே பாருங்கள் பிஏ அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இங்கே வந்து இன்வெர்டட் இமேஜ் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது தலைகீழே தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். இன்வெர்டட் இமேஜ் தட் இஸ் ஏ ப்ரைம் பி ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட சைஸை விட பார்த்தீங்கன்னா இது சின்னதாக தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுன்றதே கொடுத்துருக்காங்க. மிஸ் ஆனால் இமேஜஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுறது இங்கே தான் ஃபார்ம் ஆகும். இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கும்போது உங்களுக்கு இமேஜஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி. அதே போல் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு சின்ற பாயிண்ட்லேயே வைக்கிறாங்க, காலிமேட்டர் பாயிண்ட்லேயே வைக்கிறாங்க. இந்த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் அட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். சென்டர் ஆஃப் த கர்வேச்சரில் வைக்கும்போது ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜஸ் ஃபார்ம். என்னென்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும்னா ரியல் அதே என்ன ஆப்ஜெக்ட் வைக்கிறோமோ அந்த ரியல் ஆப்ஜெக்ட் இன்வெர்ட் ஃபார்ம் தான் ஃபார்ம் ஆகும். அதான் இன்வெர்டட் இமேஜ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இன்வெர்டட்னா தலைகீழ் தான் உங்களுக்கு தெரியும். இஸ் ஃபார்ம் அட் அதர் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்ஸ். த சைஸ் ஆஃப் த இமேஜஸ் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ கரெக்டாக நம்ம சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் வைக்கும்போது இங்கே பாருங்கள் இதில் மட்டும்தான் உங்களுக்கு சைஸ் அந்த என்ன ஆப்ஜெக்ட் சைஸ் வைக்கிறோமோ அதே சைஸில் இமேஜ் தெரியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எங்கன்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சரில் வைக்கும்போது சின்ற பாயிண்டில் வைக்கும்போது. ஸோ ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் ஃபார் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். கரெக்டாக சென்டர் ஆஃப் த கர்வேச்சரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் வைக்கிறாங்க ஆப்ஜெக்ட். சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் வைக்கும்போது நம்மளுக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பியாண்ட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். ஆனால் வந்து என்னென்னா இன்வெர்டட் இமேஜஸ் இங்கே ஏபி இருக்குன்னா தட்ஸ் பிஏன்னு இருக்கும். தட்ஸ் இன்வெர்டட் இமேஜ். பட் சைஸ் ஆஃப் த இமேஜ் பார்த்தோன்னா இங்கே என்ன சைஸ் ஆப்ஜெக்ட் வைக்கிறோமோ அதே சைஸில் தான் உங்களுக்கு இமேஜ் இங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். நெக்ஸ்ட்டு த ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் பிட்வீன் த எஃப்க்கும் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், அதாவது ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கும் இடையில வைக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது ஸோ அங்கே எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். when the object is placed in between center of the curvature and principal focus ரெண்டுத்துக்கும் இடையில வைக்கிறாங்க. ஸோ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் அதே ரியல் இமேஜ் தான். பட் ஆனால் இன்வெர்டட் இமேஜ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இன்வெர்டட் இமேஜ் தான் தலைகீழ உங்களுக்கு தெரியும். ஸோ இன்வெர்டட் இமேஜ் இஸ் ஃபார்ம் behind the center of the curvature. So center of the curvature back side. The size of the image is bigger than that of the object. பட் ஆனால் இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டோட சைஸோட அதிகமாக இருக்கும். எங்கன்னா எஃப்க்கும் சிக்கும் பெட்வீனில் வைக்கும்போது உங்களுக்கு இமேஜோட சைஸ் இங்கே பாருங்கள் இதில் மட்டும்தான் உங்களுக்கு இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே ஒன்று வந்து இமேஜ் என்ன ஆப்ஜெக்ட் வைக்கிறோமோ அதே சைஸில் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஆப்ஜெக்ட் சைஸோட கம்மியாக இருந்தது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்குது, அதிகமாக இருக்குது. சைஸ் ஆஃப் இமேஜ் பிக்கர் தன் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஜெக்ட் அதாவது எஃப்க்கும் சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் பெட்வீனில் வைக்கிறாங்க ஒரு ஆப்ஜெக்டை. ஸோ எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கு பிஹைண்ட் த ஃபார்ம் ஆகுது, பேக் சைட் ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் இந்த ஆப்ஜெக்டோட சைஸை விட இமேஜோட சைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு பிக்கராக ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் ஆல்சோ திஸ் இஸ் ரியல் இமேஜ், இன்வெர்டட் இமேஜ் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். தலைகீழ் தான் தெரியும். திஸ் ஏபி அப்படின்னா இங்கே பிஏ அப்படின்னு வரும். ஓகே, இது கரெக்டாக நீங்கள் ஒரு டாப்பிக்கும் நீங்கள் எங்கெங்கே இமேஜ் வைக்கிறோம் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் பிக்சர் ட்ரா பண்ணும்போது ப்ராப்பராக ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக சைஸ் நீங்கள் காட்டணும். கரெக்டாக இங்கே இந்த சைஸ் வந்து ஆப்ஜெக்ட் சைஸோட இமேஜ் சைஸ் வந்து பெருசு அப்படின்றத கரெக்டாக நீங்கள் காட்டணும் ட்ரா பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். கரெக்டாக நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸில் வைக்கிறாங்க. F1ல் வைக்கிறோம் ஆப்ஜெக்ட். கரெக்டாக பிரின்சிபல் ஃபோக்கஸில் வைக்கும்போது எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இமேஜஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இன்ஃபினிட்டி பொசிஷனில் அது ஃபார்ம் ஆகும். when object is placed at the focus பிரின்சிபல் ஃபோக்கஸில் வைக்கிறோம் the real image formed at infinity பொசிஷனில் ஃபார்ம் ஆகும். அண்டர்லைன் பண்ணிங்க திஸ். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸில் வைக்கும்போது கரெக்டாக இன்ஃபினிட்டி பொசிஷனில் ஃபார்ம் ஆகும். திஸ் சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் மச் லார்ஜர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ சைஸ் ஆஃப் த இமேஜ் பார்க்கும்போது ஆனால் ஆப்ஜெக்டோட லார்ஜராக தான் இருக்கும். பட் ஆனால் அது ஃபார்ம் ஆகுறது எங்கே ஃபார்ம் ஆகுது இமேஜ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்ஃபினிட்டி பொசிஷனில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்.
So object placed between the next object is placed between the principal focus and optical center O. Principal focus க்கும் optical center க்கு O க்கும் betweenல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வைக்கிறோம். Principal focus க்கும் optical center க்கும் இடையில நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது என்னன்னா when the object is placed between the principal focus and optical center a virtual image is formed. Inverted image ன்னு பார்த்தோம். இப்போ இது வந்து virtual image அப்படின்னா இங்க AB ன்னு வரும்போது இங்கே அதே போல் ஏபி தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வைக்கிற ஆப்ஜெக்ட்டு ஏபின்னு வைக்கிறோம். அதாவது ஆப்ஜெக்ட் இப்படி வைக்கிறோம். இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஏபின்னு தான் ஃபார்ம் ஆகும். பட் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா எந்த சைடு நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோமோ அதே சைடில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதே சைடில் பேக் சைடில். பட் ஆனால் இங்கே வைக்கிற ஆப்ஜெக்டோட சைஸை விட இமேஜ் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். தட்ஸ் A ப்ரைம் B ப்ரைம் பாருங்கள் பெருசாக காட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு பேக் சைடில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். எங்கே வைக்கும்போது அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் த கர்வ் வச்சிருக்கும் ஓகனுடைய மிடில் நம்ம வைக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே பார்த்துங்க. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எங்கே வைக்கும்போது எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 1 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, 2 மார்க் ஷார்ட் ஆன்சர் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே சேர்த்து பிக் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ்? கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ். த கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் கேமரா லென்சஸ். இப்போ கேமரா லென்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் தே ஆர் யூஸ்ட் மேக்னிஃபையிங் லென்சஸ். நம்ம மேக்னிஃபையிங் அப்படி லென்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு உருப்பெருக்கம் பண்ணி காட்டுறது. மேக்னிஃபையிங் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை பெருசாக காட்டுறது. அப்போ எல்லாத்துலேயுமே இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேக்னிஃபை பண்ணி காட்டுறது எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் தே ஆர் யூஸ் இந்த மேக்கிங் மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறாங்க, டெலஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொஜெக்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுற லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் தான். டெலஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறது எல்லாமே கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ப்ராஜெக்டர்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே கான்வெக்ஸ் லென்ஸ் தான். அது ஸோ அதே போல் தே ஆர் யூஸ் ஃபார் த கரெக்ட் டிஃபெக்ட் ஆஃப் த விஷன் கால்டு ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா பேசுறது தூர பார்வை. இப்போ தூர பார்வையை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரெஃப்ராக்ஷன் த்ரூ த கான்கேவ் லென்ஸ். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே கான்வெக்ஸ் லென்ஸில் ரெஃப்ராக்ஷன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் கான்கேவ் லென்ஸில் ரெஃப்ராக்ஷன் நடக்கும்போது எங்கெங்கே இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். லெட் அஸ் டிஸ்கஸ் the formation of the images by the concave lens when the object is placed at the two possible positions. ரெண்டு பாசிபிள் பொசிஷனில் வைக்கும்போது கான்கேவ் லென்ஸில் எங்கே வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இப்போ கான்கேவ் லென்ஸுக்கு வச்சிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி பொசிஷனில் வைக்கிறோம். இன்ஃபினிட்டி பொசிஷனில் வைக்கும்போது எங்கே இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். when the object is placed at the infinity a virtual image is formed. ஞாபகம் வச்சுக்கோங்க, this virtual image அண்டர்லைன் பண்ணிங்க. this is virtual image is formed. இன்ஃபினிட்டி பொசிஷன் வைக்கும்போது virtual image is formed. virtual image அப்படின்னா சேம் இமேஜ் தான். ஓகே, எந்த பொசிஷனில் வச்சுருக்கோம் அதே சேம் பொசிஷனில் இருக்கும். ஃபார்ம்டு அட் த ஃபோக்கஸ் த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் மச் ஸ்மாலர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இமேஜ் வந்து சைஸ் வந்து ஸ்மாலர் தான் இருக்கும். இங்கே தான் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் பொசிஷன் வைக்கும் போது எங்கே இருக்குது இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ட்ரா பண்ணுங்க. பிக்சர்ஸ் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சஸ் அட் ஃபைனட் டிஸ்டன்ஸ். நம்ம பிரின்சிபல் ஆக்சஸில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபைனட் டிஸ்டன்ஸில். ஸோ வைக்கும்போது எங்கே இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் பார்க்கலாம். when the object placed at the finite distance from the lenses a virtual image is formed. virtual image அப்படின்னா இன்வெர்டட் கிடையாது, virtual சேம் இமேஜ் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். சேம் நம்மளுக்கு தலைகீழலாம் தெரியாது. எந்தெந்த பொசிஷனில் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோமோ அதே பொசிஷன் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். this virtual image is formed between the optical center and focus point concave lens. எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா ஆப்டிக்கல் சென்டருக்கும் between the optical center நம்ம ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறாங்க, இமேஜஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது. எந்த சைடு வைக்கிறோமோ ஆப்ஜெக்ட் அதே சைடில் உங்களுக்கு இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது. தட் இமேஜ் இஸ் ஆல்சோ வந்து virtual image பியாண்ட் த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு சென்டரில் சீக்கு வைக்காண்டில் ஒரு சைடில் வைக்கும்போது வைக்கும்போது எங்களுக்கு இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் சைஸ் ஆஃப் த இமேஜ் ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் கொடுத்துருக்காங்க. த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஸ்மாலர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த இமேஜோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் செகண்ட் ஒன். பட் as the distance between the object and the lenses is decreased, நம்ம ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது the distance between the image and lenses also keep decreases. இமேஜுக்கும் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் வந்து உங்களுக்கு கம்மியாகும். நம்ம டிஸ்டன்ஸுக்கு குறைக்க என்னென்னா என்னோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு பிளேஸில் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கும்போது அதோட சைஸ் வந்து அந்த இமேஜோட சைஸ் ஒரு சைஸ் இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ் நம்ம குறைச்சிட்டே வரும்போது இந்த லென்ஸுக்கு இடையில டிஸ்டன்ஸ் குறைச்சிட்டே வரும்போது சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. The distance between the images and lens also keeps decreasing. The further size of the image formed increases, the distance between the object and the lens decreases. This is shown in the figure. இதான் பிக்சரில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரூல்ஸுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். கான்கேவ் லென்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து வைக்கும்போது இன்ஃபினிட்டி பொசிஷனில் வைக்கும்போது எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது,
ஒரு செர்டன் பொசிஷனில் அதாவது ஃபோக்கல் லென்த்தில் வைக்கும்போது ஃபோக்கஸ் பாயிண்டில் வைக்கும்போது எங்கே இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஃபோக்கஸ் பாயிண்டில் வைக்கும்போது மோஸ்ட்லி எந்த சைடில் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கணுமோ அதே சைடில் தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் சைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக ஃபார்ம் ஆகும், அதாவது சின்னதாக ஸ்மாலராக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் டிஸ்டன்ஸ் நம்ம குறைக்க இமேஜோட சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கான்கேவ் லென்ஸில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன்று. நெக்ஸ்ட் இந்த கான்கேவ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸ், இந்த கான்கேவ் லென்ஸில் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். The concave lenses are used for the eye lenses in Galilean telescope. ஸோ டெலஸ்கோப்பில் வந்து மோஸ்ட்லி நம்ம ஏற்கனவே பார்த்தது கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். பட் ஆனால் ஒரு கலீலியன் டெலஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி. ஸோ இந்த கலீலியன் டெலஸ்கோப்பை எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா கான்கேவ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஐ லென்சஸாக நம்ம பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் they are used வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் இன் டோர்ஸ். இப்போ டோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சில லென்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா நம்ம உள்ளேருந்தே நம்ம வெளியில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் நம்ம டோரில். ஸோ அந்த லென்ஸ் என்ன லென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆல்சோ வந்து கான்கேவ் லென்ஸ் தான். நெக்ஸ்ட்டு தே ஆர் யூஸ்ட் கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் த விஷன் ஃபார் த மயோஃபியா, கிட்ட பார்வை. ஏற்கனவே கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம பார்த்துருப்போம், ஹைப்பர் மெட்ரோஃபியா கரெக்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ மயோஃபியா ப்ராப்ளத்தை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா this வந்து கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் படிச்சிங்க, கான்வெக்ஸ் லென்ஸோட அப்ளிகேஷன் அண்ட் கான்கேவ் லென்ஸோட அப்ளிகேஷன் ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்க, எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லென்ஸ் ஃபார்முலா. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. லென்ஸ் ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்று கேட்குறாங்க இந்த யூனிட்டில் அப்படின்னா மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லைக் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் வி ஹேவ் லென்ஸ் ஃபார்முலா ஃபார் த ஸ்பெரிக்கல் லென்சஸ். இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காங்க ஸ்பெரிக்கல் லென்ஸோட லென்ஸ் ஃபார்முலா. ஸோ இந்த லென்ஸ் ஃபார்முலா கிவ்ஸ் த ரிலேஷன்ஷிப் அமாங் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த லென்ஸ் ஃபார்முலா எதாவது ரிலேஷன்ஷிப் கொடுக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் இது கொடுக்குது. டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜுக்கும். அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் is expressed as, that is 1/f is equal to 1/v minus 1/u. This is an important formula. 1/f is equal to 1/v minus 1/u. So v அப்படின்றது distance of the image, this is u என்றது distance of the object. So ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தான் என்னன்னா focal point. This 1/f is equal to 1/v minus 1/u. This is important formula, mark பண்ணிக்கணும். It is applicable to both convex lens and concave lens. This formula is applicable for the both convex lens and concave lens. ரெண்டுத்துக்குமே இது இந்த ஃபார்முலா வந்து applicable. நம்ம கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், கான்கேவ் லென்ஸுக்கு வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. லென்ஸ் ஃபார்முலா அப்படின்றது ரெண்டுத்துக்குமே காமன் தான். கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் சரி கான்கேவ் லென்ஸுக்கும் ரெண்டுத்துக்குமே காமன் தான். 1/f is equal to 1/v minus 1/vu. So we need to give at most care while solving the numerical problems related to the lens, taking proper signs and the different quantities. Okay, இந்த சைன் கன்வர்ஷன் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம லென்ஸ் ஃபார்முலா எப்படி வந்து சைன் கன்வர்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ட்டீசியன் சைன் கன்வர்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த மெஷரிங் த வேரியஸ் டிஸ்டன்சஸ் இந்த ரே டயக்ராம்ஸ் இந்த ஸ்பெரிக்கல் லென்சஸ் அக்கார்டிங் டு கார்ட்டீசியன் சைன் கன்வர்ஷன். ஃபர்ஸ்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்சஸ். மோஸ்ட்லி ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கு லெஃப்ட் சைடு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். திஸ் ஒன்று ஆல் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்சஸ். நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும்னா ஆப்டிக்கல் சென்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் த சேம் டைரக்ஷன் as that of incident light are taken as the positive. The distance measured mostly வந்து நம்ம லெஃப்ட் சைடு எடுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி அதை பாசிட்டிவ்ல தான் எடுக்கணும். அண்டர்லைன் பண்ணிங்க, டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் த சேம் டைரக்ஷன். அதாவது எந்த சைடு ஆப்ஜெக்ட் இருக்கிறோமோ அதே டைரக்ஷனில் தான் நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் எடுக்கணும். as that of incident light are taken as positive. ஸோ அப்படி எடுக்கும்போது அது பாசிட்டிவ் தான் எடுக்கணும். the distance measured against the direction of the incident light. நம்ம டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது இன்சிடென்ட் ஆகிறது டைரக்ஷனுக்கு அகைன்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம எடுக்கும்போது நெகட்டிவ்னு எடுக்கணும், நெகட்டிவ்ல எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அப்வர்ட் அண்ட் பர்பண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சஸ். டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அப்வர்டில் நம்ம பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு அப்வர்ட்லையும் நம்ம டவுன்வர்ட்லையும் எடுக்கும்போது ஆஸ் மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவ்ல எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெஷர்ட் டவுன்வர்ட் அண்ட் பர்பண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் டேக்கன் as நெகட்டிவ். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 6 ரூல்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்சஸ். மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம வந்து லென்ஸ் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து பிகர் சைஸாக காட்டுது. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இமேஜ் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது இமேஜ் வந்து பிகர் சைஸாக அவங்களுக்கு காட்டுறது தான் வந்து மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் we have magnification for the spherical lenses. The spherical lenses produce magnification and is defined as ratio of the height of the image. So height of the image க்கும் height of the object க்குள்ள ratio தான் என்ன சொல்லலாம், magnification lenses அப்படின்னு சொல்லுவாங்க. This is an important formula. The next pageல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். So that's கொடுத்துருக்காங்க பாருங்க.
திஸ் height of the object, height of the image ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் வந்து மேக்னிஃபிகேஷன். இந்த மேக்னிஃபிகேஷன் denoted as by the letter M. மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது எம்ன்ற லெட்டரில் தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை கொடுத்துருக்காங்க. height of the object is h and height of the image is h prime. ஸோ ஆப்ஜெக்டோட height hன்னு எடுத்துருக்கோம், இமேஜோட height h prime எடுத்தோம் அப்படின்னா the magnification is produced the lens, that is m is equal to height of the image divided by height of the object, that is h prime by h. So magnification of formula h prime by h. This is the height of the image, this is the height of the object. ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். ஆல்சோ இட் இஸ் ரிலேட்டட் as distance of the object u and distance of the image as follows. அதே போல் இந்த மேக்னிஃபிகேஷன் வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜை ரிலேட் பண்ணுது. அந்த ரிலேட் பண்ணும்போது அதோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், தட் இஸ் v by u அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து ரெண்டு ஃபார்மேட்டில் நம்ம சொல்லலாம். திஸ் h prime by h அப்படின்னும், நெக்ஸ்ட் வந்து v by u அப்படின்னும். இஃப் த மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தென் 1 then we get enlarged image. இப்போ வந்து மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்து 1ஓட ஹையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் என்ன இமேஜ் அப்படின்னா this enlarged image. அண்டர்லைன் பண்ணிங்க, the magnification is greater than 1 then we can get the image is enlarged image. அண்டர்லைன் பண்ணிங்க. on other hand the magnification is less than 1 இருந்ததுன்னா then we get the diminished image. okay, this is diminished image னா 1ஓட கம்மியாக இருந்ததுன்னா diminished image நம்மளுக்கு கிடைக்கும். okay, this அண்டர்லைன் பண்ணிங்க, enlarged image diminished image. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஏற்கனவே பார்த்த லென்ஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஆல் த லென்சஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ எல்லா லென்ஸுமே டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனி ஆப்டிக்கல் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் will have refractive indexes. எல்லா ஆப்டிக்கல் டிரான்ஸ்பரண்ட் இருக்கும் ஒரு refractive index அப்படின்றது இருக்கும். The lens formula related the focal length of the lens with the distance of the object and image. So lens formula எதை ரிலேட் பண்ணுதுன்னா அனலைஸ் பண்ணிங்க focal length and distance of the object image ரிலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏற்கனவே பார்த்து நம்ம lens formula பார்த்தீங்கன்னா distance of the object image தான் ரிலேட் பண்ணியிருக்கோம். பட் இதில் focal length உங்களுக்கு ரிலேட் பண்ணாங்க. For a makers of any lenses, knowledge of radius of curvature of the lenses is required. This is clearly indicates that need for any equation relating the radius of the curvature of the lens, refractive index of the given material of the lens, and required for the focal length of the lens. The lens maker formula is the one of the such equation. So lens makers formula எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா இங்கே பாருங்க 1/f, f அப்படின்றது focal length equal to mu minus 1. mu அப்படின்றது refractive index அண்டு ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர். நம்ம என்னென்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவில் ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு லென்ஸுக்குமே வந்து ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லென்ஸோட ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் R1, செகண்ட் லென்ஸோட ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் R2. ஸோ இது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி தான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலான்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. திஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார்முலா. ஏற்கனவே வந்து லென்ஸ் ஃபார்முலா ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலோட ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தட் இஸ் 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. This is very very important formula. F into the focal length, mu is the refractive index, and r1 is the radius of the curvature for the first lens, and r2 is the radius of the curvature for the second lens. Okay, this is 2.5. Okay students, today class is over. இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். அதில் முக்கியமானது ரூல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வைக்கும்போது ஸோ அதை இந்த இமேஜஸ் எங்கெங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் படிச்சிங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே போல் கான்கேவ் லென்ஸில் எங்கே இமேஜஸ் ஃபார்ம் ஆகும், கான்வெக்ஸ் லென்ஸில் எங்கே இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் எல்லாமே பார்த்துருப்போம். அண்ட் யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸை பார்த்துருப்போம். ஸோ எல்லா டாபிக்ஸுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A
Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.